ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம 5 துண்டு ப்ரெட்டும் 2 முட்டை வச்சு நல்ல கிறிஸ்பியான ரொம்பவே சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த வடையுடைய சுவை எப்படி இருக்கும்னா அச்சசலாக சிக்கன் மட்டனில் செய்கிற கறி வடை மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடையுடைய வாசமும் அச்சசலாக கறி வடையுடைய வாசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 5 துண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 2 உள்ளங்கைக்கும் நடுவில் இந்த ப்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும்னா ப்ரெட்டு அழுத்தி பார்க்கும்போது ஒரு ட்ராப் வாட்டர் கூட வரக்கூடாது. ஆனால் தொட்டு பார்க்கும்போது லைட்டான ஈரப்பதம் இருக்கணும். அதாவது வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இப்போ இந்த ப்ரெட்டு கூட 2 வேக வச்ச முட்டை துருவிக்கங்க. இந்த முட்டை துருவும் போது பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக இருக்குது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய், கேரட், பீட்ரூட் தான் துருவிருப்போம். அது நல்லா ரஃப்பாக இருக்கும். இது துருவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 2 முட்டையும் துருவியாச்சு. அடுத்தது இது கூட 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் சுவை சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கனால காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறது கட்டாயம். ஏன்னா வெறும் முட்டையும் ப்ரெட்டும் மட்டுமே நீங்கள் வடை செஞ்சு எண்ணெயில் போட்டிங்கன்னா வடை பிரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப்பும் ஹோல்டு பண்ண முடியாது. இதே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது ஷேப் நல்லா ஹோல்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். எண்ணெயும் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. ப்ரெட்டில் நீங்கள் சரியாக தண்ணி புளியாமல் சேர்த்துட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். ரொம்ப மாவு பிணையிற மாதிரினா பிணையக்கூடாது. லைட்டாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வடை எந்த சைஸுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு கட்லெட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இந்த ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஈரப்பதம் இல்லாத காய்ந்த ப்ரெட்டு தூள் தான் இது. இதை மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சேம் இதே மாதிரி தான் எல்லா மாவுலையும் செஞ்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடுங்க. ஆயில் ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரமாக நல்லா கலர் மாறிடும். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். இந்த வடையில் முட்டை, கரம் மசாலா, சீரகம் பொடி, இஞ்சி பூண்டு விழுதுனா சேர்த்துருக்கனால இந்த வடை ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கறி வடை ஃப்ரை பண்ணுற வாசமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் கறி வடை தான் ஃப்ரை பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறும்போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கனால எண்ணெய் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. இப்போ இதை மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துடுங்க. நான் எந்த ரெசிபி செஞ்சாலும் நெய்பர்ஸ் அப்படி இல்லைன்னா வெளியில் யாருக்காவது கண்டிப்பாக கொடுப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தா பிளேட்டில் ஒரு வடை கூட இல்லைங்க. இன்னும் வடை இருக்கான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், மொறு மொறுன்னு நல்ல கமகமன் வாசத்தோட சுவையான முட்டை வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயிலேருந்து வடை எடுக்கும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு இல்லையா? சூடு ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வடை மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு? இந்த முறுமுறுப்பு சூடு ஆறினதுக்கு அப்புறமா கூட ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த வடைக்குன்னு தனியாக சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இன்னமும் சுவை சூப்பராக தான் இருக்கும். இந்த கார சட்னி நான் டிஃபனுக்காக செஞ்சது. இன்னும் இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அல்டிமேட்டாக இருந்துச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.